நிறைய பேருக்கு உடம்புல இரும்பு சத்தும் கம்மியாக இருக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் குழம்பாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி இந்த மாதிரி துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த துவையலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைமும் எடுக்காது, நமக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் முத்தின கீரை எடுத்துக்க வேணாம், நல்ல பிஞ்சு கீரையாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 4 பூண்டு வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து ஒரு 4 துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து 2 காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் கூடவே ரத்த சோகையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கைப்பிடி ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா உங்களுக்கு 2 கைப்பிடி இல்லை 3 கைப்பிடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழுத்தது அது இல்லாமல் முத்தின கீரை வந்து எடுத்துக்க வேணாம், நல்லா பிஞ்சு கீரையாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வழியில் எடுத்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு ஃபுல்லாகவே வதங்கினதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக சூடு வந்து தண்ணீர் அளவுக்கு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இது மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எதுவுமே சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க, அப்படியே நீங்கள் அரைச்சிட்டாலே போதும். நம்ம கடலப்பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது கடலப்பருப்பும் உளுந்து சேர்த்து அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம உருண்டை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே வந்து நீங்கள் நெய் சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் அப்புறமேலு குழம்பு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த மூட்டு வலியெல்லாம் குறையிறது நல்லா தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.